அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. பிப்ரவரி மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல நிலைவாசல்ல யாருக்குமே தெரியாம இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சாலே போதும், பெரும் செல்வமும் பேர் அதிர்ஷ்டமும் உடனடியா உங்களுக்கு ஏற்படும். நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யார நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவு இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஏற்படணும்னா அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய 9 அரிசியை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல மெம்பர்ஸா ஜாயின் பண்றவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல முக்கியமா பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை குறையறதுக்கும் ரேக்கியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை நீங்க டெய்லியும் காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். அதே மாதிரி நல்ல ஒரு பண வரவு நிச்சயமா ஏற்படும். இந்த வால்பேப்பர் மட்டும் இல்லாம கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு டெய்லியும் வரக்கூடிய கோல்டன் மினிட், அதாவது இந்த கோல்டன் மினிட் டெய்லி நமக்கு 1 நிமிஷம் வரும். இந்த 1 நிமிஷத்துல நாம என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா நமக்கு கிடைக்கும். இந்த கோல்டன் மினிட் பத்தின பதிவும் ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிப்ரவரி மாசத்துக்கான கோல்டன் மினிட்டுக்கான வீடியோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த கோல்டன் மினிட்டும் அந்த மொபைல் வால்பேப்பரும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னென்ன சேர்க்கைகள்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி மாசத்தோட முதல் நாள்ல வர்றது, அதுவும் வளர்பிறை சதுர்த்தி திதியா வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் முக்கியமானது. அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள் சதுர்த்தி திதியோட வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இன்னைக்கு 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்ததா இந்த வருஷம் 2025, இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9. அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 897 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 781 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்ததா இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி. அந்த வகையில 781 சேர்க்கை இருக்கு. இந்த 781 ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனல்ல மட்டும்தான் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர். நம்ம மேனிஃபெஸ்டேஷனை வேகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வேகமா நமக்கு பணத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 11ங்கிற சேர்க்கை இருக்கு. முதல்ல இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி. அடுத்ததா தை மாசம் 19ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 10ங்கிற நம்பர் வரும். அதோட கூட்டுத்தொகை நமக்கு 1ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 1 1ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த 1
1:1ங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான ஏதாவது ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலன்னா கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அரிசி பரிகாரம் எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும். அதனால அந்த பரிகாரத்தை மட்டுமாவது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்குமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம செய்ய போறோம். இந்த பரிகாரம் நீங்க ரகசியமான முறையில தான் செய்யணும். மத்தவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி, அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரியாத மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரம் எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும், இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பச்சை கற்பூரம் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். பச்சை கற்பூரம் கிடைக்காதவங்க என்ன பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோல லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பண வசியத்தையும் இந்த பச்சை கற்பூரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இறை சக்திய நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. நைட்டு 9 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. சப்போஸ் விளக்கேத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா பரவாயில்ல, அதுக்கப்புறமா கூட 9 மணிக்குள்ள, அதாவது நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. இப்போ உங்க நிலைவாசல் கதவுல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. நீங்க பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வரையறனால அது பளிச்சுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்க வரையறது உங்களுக்கும் அந்த இறை சக்திக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்சாலே போதுமானது. அதனால உங்க கதவோட நடுவுல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் 4 திசைகள்ல இருந்தும் நமக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை ஆற்றல் நெருங்கவே நெருங்காதுன்னு சொல்லலாம். இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா திரும்பியும் உங்க வீட்டுக்கு உள்பக்கம் போய் நின்னுக்கோங்க. இப்போ உங்க வீட்டுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய நிலைவாசல் கதவுல, அதாவது உங்க மெயின் டோரோட உள்பக்கம் நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்டர்ல ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு கீழே இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 1122ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இது எல்லாமே நீங்க பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி மட்டும்தான் எழுதணும். இப்போ நம்ம நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தையும் 1122ங்கிற நம்பரையும் நீங்க எழுதுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதுறது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நீங்க எழுதுறத பார்க்காத மாதிரி நீங்க முடிஞ்ச அளவு எழுதிக்கோங்க. இப்போ பச்சை கற்பூரம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, லெமன் ஜூஸை எடுத்துக்கோங்க. லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டு உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டோட இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி அந்த லெமன் ஜூஸை தொட்டு உங்க கையால ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வரைஞ்சுக்கோங்க. திரும்பியும் லெமன் ஜூஸை தொட்டு உங்க வீட்டுக்கு உள்பக்கம் வந்து உங்க வீட்டுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய கதவுல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் அந்த 1122ங்கிற நம்பரையும் எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல நீங்க எப்பயும் போல நிலைவாசல் கதவை சுத்தம் பண்ணும் போது நீங்க இதையும் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.